பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்களோடு இருப்பதை பிறர் காண செய்வார். ஆதார வசனம் யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். தேவனால் கனம் பெற்றவர்களே, கர்த்தர் நம்மை எல்லா வகையில் உயர்த்தி மேன்மைப்படுத்தி மற்றவர்கள் பார்த்து இவள் தேவ மனுஷன், தேவ மனுஷி என்பதை காட்டுவார், உலகிற்கு காட்டுவார். அவர்கள் சொல்லுவதை கேட்க விரும்புகிறார். மற்றவர்கள் நம்மை பார்த்து, இவர்கள் ஜெபித்தால் நடக்குமுங்க, இவங்க வீட்டு பிள்ளைகளை பாருங்க, அப்படி ஒரு தாழ்மை, மரியாதையான பிள்ளைகள், டிசிப்ளின் பிள்ளைகள், இவர்களோடு தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளைகளிடம் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்வதை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு இருப்பதை நாம் அறிவதிலும் அறிக்கையிடுவதை காட்டிலும் பிரத்தியார் சொல்வதை கேட்க விரும்புகிறார். நாம் சின்ன முதலீடு போட்டிருந்தும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருவதை காண்கிறார்கள், மற்றவர்கள் பார்க்கிறார்கள். நாம் கொடுக்கும் ஆலோசனை அவர்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருப்பதினால் சொல்கிறார்கள். ஒரு காரியம் கூட தோற்று போகாமல் கச்சிதமாக பர்ஃபெக்டாக நடப்பதை பார்த்து சொல்கிறார்கள். சங்கீதம் 126:2 அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எதை வைத்து சொன்னார்கள்? இவர்கள் இனி வெளியே வர வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சிறையிருப்பு, வறட்சி, கடன் என்ற சிறையிருப்பாக இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் வழி விலகி போய்விட்டதால் அவமான நிந்தை என்ற சிறையிருப்பாக இருக்கலாம். தீராத வியாதி, இனி அவ்வளவுதான் என்ற டாக்டர்கள் சொல்லிவிட்டு சிறையிருப்பாக இருக்கலாம். பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை, அக்செப்ட் பண்ணி கொண்டு வாழுங்கள் என்று டாக்டரே சொல்லிவிட்டாராம் என்ற சிறையிருப்பாக இருக்கலாம். இனி மேரேஜ் நடக்க வாய்ப்பே இல்லைங்க, பாவம் என்ற பரிதாபமான சிறையிருப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாம் பொறுமையோடு விடாப்பிடியாக விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தூக்கி பிடித்து கொண்டிருப்பதனால் யாரும் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வகையில், ஏன் நாம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம், கர்த்தர் ஒன்றாக விலக்கி தமது ஆச்சரியமான கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறபடியால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அத்தனை சிறையிருப்புகளும் மாறுகிறது. ஏன் மாறாது? நாம் கலிகூறுகிறோம், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம். இவைகளை பார்க்கிற மக்கள் அப்படி சொல்லுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்மை பார்க்கிற மக்கள் அப்படி சொல்லுவார்கள். எதிர்பாருங்கள், நான் எதிர்பார்க்கிறேன். மோசே கூட இருந்தார் என்று யாவரும் சொன்னார்கள். எதை வைத்து சொன்னார்கள்? அவனுடைய வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு இதை வைத்தா? இல்லையே. குடும்பத்தை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் மக்களோடு வனாந்தரத்தில் அல்லவா அவர்களோடு அவன் சஞ்சரித்தான். ஆம், யாத்திராக புத்தகம் முழுவதும் இப்படி பார்க்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று பார்க்கலாம். கர்த்தர் பதில் கொடுத்தார், கர்த்தர் மோசே கூட இடைப்பட்டார், கர்த்தர் மோசே கூட பேசினார் என்று நாம் பார்க்கலாம். இதுதாங்க பெரிய காரியம். அக்காலத்து தீர்க்கதரிசிகள் எத்தனை வீடுகள், சொத்துக்கள் வைத்திருந்தார்கள். அரசனும் கூட அவர்களை கண்டவுடன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து வரவேற்றதாக சரித்திரம் உண்டு. ஆம், கர்த்தர் அவர்களோடு இருந்து பேசுகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் கர்த்தர் சொன்னதை அப்படியே சொன்னார்கள், அப்படியே நடந்தது. உங்களுக்குள்ளும் ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் தேவ ஆவியானவர் வசிக்கிறார், நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர். வரும் காரியங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நம் காரியங்களை பற்றி பேசுகிறார், பிற காரியங்களையும் பேசுகிறார். நம்மை கொண்டு என்ன செய்து முடிக்க திட்டம் கொண்டிருக்கிறாரோ அதற்காக வேதத்தின் மூலமாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நாம் இதை இனம் கண்டு கொள்வதில்லை. ஞாயிறு தோறும் போதகர் மூலம் நமக்கு வார்த்தை வருகிறது. இதையும் நாம் யாருக்கோ என்று நினைத்துக் கொள்கிறோம். பெரிய பெரிய ஊழியக்காரர் தான் பேசுவார் என்று நாமே தள்ளி வைத்து விட்டோம். இதோ இந்த செய்தியின் மூலம் தினமும் உங்களோடு தான் பேசுகிறார். நமக்கு தரிசனமாகி நம் பெயரை சொல்லி கூப்பிட்டு பேசுவார் என எதிர்பார்க்கிறோம். வேத எழுத்துக்களின் மூலமாகத்தான் பேசுவார். ஆகையால் தான் வேத வசனங்களை ஜீவன் போல பற்றி கொள்ள வேண்டும். நீதிமொழி புத்தகத்தில் இதன் மகிமையை காணலாம். என் வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள், அதை மறவாதே, அதை விட்டு விலகாதே, அதை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். இது நீதிமொழியில் எல்லாம் பார்க்கலாம்.
வேதத்தில் பிரியம் வைத்து அதில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? ஏன் அவன் ஆசீர்வதிக்க பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று அர்த்தம். அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறான். அந்த வார்த்தையில் தான் சகலமும் அடங்கி இருக்கிறது. ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் ஆவி உண்டு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:2-3 வேதம் கர்த்தரால் பேசப்பட்ட வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றாகிலும் வீண் போகாது. அவர் வாயிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட சத்தம், இதை நம்புங்கள். கர்த்தர் பேசிவிட்டார். இதிலிருந்து நம்மோடு தினம் இடைபெடுகிறார். வேதத்தை கையில் எடுக்கும் போதே தேவ சத்தத்தை, குரலை கேட்க போகிறேன் தீர்மானத்தோடு திறந்து, ஆவியானவரே உதவி செய்யுங்க என்று ஜெபத்தோடு படியுங்கள். உங்களை மேன்மைப்படுத்த, கனப்படுத்த, வழிகாட்ட, ஆலோசனை சொல்ல அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடம் மக்களை அனுப்புவார். ஆண்டவரின் வார்த்தை உங்கள் மூலமாக வெளிப்படும். எங்களுக்கு சொல்லுங்க என்று வருவார்கள், கேட்பார்கள். ஏனெனில் நீங்கள் வார்த்தையில் ஐஸ்வர்யவான்கள். தேவ வார்த்தை உங்களிடம் இருக்கிறது. அது சும்மா இருக்காது, உள்ளே உங்களையும் மாற்றும், பிறருக்கும் ஆசீர்வாதமாக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இவர்களுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லு என்று உணர்த்துவார் ஞானத்தின் ஆவியானவர். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்து அனுப்பும் போது அவர்கள் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். வார்த்தை பொய்க்காது, உங்களுடைய விசுவாசமும் பொய்க்காது. அப்படியே நடக்கும். இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். வார்த்தையாகிய கிறிஸ்துவே, நீர் எங்களில் நிலைத்திருந்து உங்கள் நாமத்தினாலே, உங்களது தயவினாலே நாங்கள் விசுவாசிக்கும் வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உலகத்திற்கு காட்டப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.